எல்லாரும் அப்படியே ராமசாபுரம் உள்ள உண்டு. எல்லாரும் கும்பிடுங்க. பச்சை 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 எல்லாரும் எடுத்துட்டு போயிருக்கு. புலி போட்டு நல்லதை Ganapathi
கைதட்டிய ரசிக பொதுமக்கள் நன்றி. தூங்குறவளை எழுப்பிடுங்க பாருங்க, ஒரு அப்பத்தான் தூங்குறவளை எழுப்பிடுங்க. பப்புன்காரங்க வந்தாருன்னா வந்து கடிச்சு வச்சு போடுவாப்புல, மோசமான எழுப்பிடுங்க. பெரிய எழுப்பிடுங்க. பெரியவர்களுக்கும் பெற்றோர்களின் அருமை தாய்மார்களுக்கும் உடல் பெற வந்த சகோதர சகோதரிகளுக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சொல்லக்கூடிய காவல் பொறுப்பணியேற்று கடமை சேர்க்க வரையிருந்துள்ள அனைத்து காவல்துறை அதிகாரி ஐயவர்களுக்கும் மற்றும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்புகின்ற இந்த மண்ணை கொண்டாடுகின்ற ஏனைய விவசாய பெருங்குடி மக்களுக்கும் மற்றும் கூடியிருக்கின்ற பாசனிலிருந்து ஒன்று படி சொல்லக்கூடிய நாடாக்கால இசைக்கால் பெருமக்கள் அனைவருக்கும் பணிவான இரவு வணக்கம். வணக்கம். இனிமேலுக்கு யாருக்கு இருக்கக்கூடாது உங்களுக்கு சொனக்காண்டா எங்களுக்கு வந்து பிணக்கம். ஆமா அப்படின்ற காரணத்தா எல்லாம் நல்லா இருக்கு. ஆமா கூட்டம் தாப்பு கம்மியா இருக்கு. வந்துருவாங்க. ஆமா கண்ணாடி கழட்டி விட்டு பாக்கவா? கழட்டி விட்டு பாருங்கப்பா. பாக்கிறேன் பாருங்க. நானும் எத்தனை கிராமங்களுக்கு நாடகத்துக்கு போயிருக்கேன். கிட்டத்தட்ட 60 நாடகம் ஆடி இருக்கேன் தொடர்ந்து. 30 நாள். ஆமா இந்த மாதிரி கூட்டத்தை எங்கேயுமே வாக்கல. ஆத்தி இத்த தண்டி எப்பா பாப்பா இடம் தெரியாம உட்காந்துருக்காங்க. இங்கிட்டு பூரா பாதி, இங்கிட்டு பாகிஸ்தான் இங்கிட்டு பூரா நீக்குறோம். ஆமா ஒவ்வொரு நாடா ஒவ்வொரு பக்கம் பிரிஞ்சு உட்காந்துருக்கீங்க. என்னத்தா மாமா நீக்கிறதா ரொம்ப பிடிக்கும். ஆமா அது வாய்ப்பு நல்லா கிடைக்கும். இப்படிதான் இருந்துட்டாலும் ஆண்கள் கூட்டம் அதிகமா, பெண்கள் கூட்டம் அதிகமா சோதனை பண்ண போறீங்க. எப்படி சோதனை பண்ண போறோம்னா முத நம்ம பங்காளி வர்க்கத்தை என்னை பெத்த அப்பா மாருங்க, என் கூட பிறந்த தம்பி மாருங்க, சகோதர மாதிரி எல்லாம் சோதனை கை தட்டுங்க பாப்பா. சவுண்ட் அத்துருச்சு பரவாயில்லையே. அடுத்த பெண்கள் தமிழ்நாட்டோட கண்கள் கேள்விப்பட்டிருக்கேன். என்னை பெத்த ஆத்தாமார்களை சோதிக்கணும்ல. என்னை பெத்த ஆத்தாமாருங்க, என் தங்கச்சி மாருங்க ஒரு நாளா காணாமே. என்னை பெத்த ஆத்தாமார்களை சோற கை தட்டுங்கத்தான்.
பரவாயில்லையா கூட கேக்குது. பரவாயில்லையா பரவாயில்ல. பெண்கள் கூட பரவாயில்ல. 30 பேர் உட்காந்துருக்கா, ஆம்பளை 20 பேர் தான். பரவாயில்ல. ஆனா இது வந்து உண்மைக்கு நான் மறக்க மாட்டேன். யூடியூப்காரனே நல்லா ஜூம் பண்ணி எடுத்துக்க அந்த கூட்டத்தை பூரா மறந்துடாத. இந்த கேமராக்காரு வருஷம் முழுவதும் என் கூட வராதியா. என்னமும் கேமரா எடுக்காரு. ஆனா படம் எடுக்கிறவங்க கூட உடனே படம் ஒரு வருஷத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணிடுவேன். இன்னைக்கு ஒரு நாள் எடுப்பாரு. ஒரு என்னைக்கு ரிலீஸ் பண்ணுவான்னா அடுத்த வருஷம் இதே தேதிக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க மனுஷன். இனிமேலாவது ஒழுங்கா வீடியோவை டக்கு டக்குன்னு போடல. சித்தப்பா உன்னை வெதர் அந்துவோம் உனக்கு கரெக்டா வீடியோ எடுக்கணும். ஆனா இந்த மாதிரி கேமராக்காரர் எங்கேயும் பார்க்க முடியாது. நல்ல கேமராக்காரனே புள்ள நல்ல புள்ளதான் அவரு. முச்சிதான் கொஞ்சம் புடிச்சியாட்டா இருக்கு. நல்ல மனுஷன் சித்தப்பா, அருமையான மனுஷன். எங்களை போன்ற கலைஞர்களும் தெளி தெளிவாக யூடியூப் வாயிலாக வெளியிடுவது கொண்டிருக்கும் பாசமரியாக கூடிய சென்றமா தமக்கென்று ஒரு வெட்டி மனசு கொண்டக்கூடிய ஆர்ஜ தவம் அன்பு நல்ல உள்ளங்களுக்கு நெஞ்சான் நன்றி. அருமை அருமை. என்னப்பா கையை எப்படி தூக்குறிய? இறக்கு கீழே இறக்கு. இங்க அடிக்குது வாட. சித்தப்பா ஓட்டுக்கு எலெக்ஷன் வைக்கிற மாதிரி கையை தூக்குறாரு. என்னடா அப்படி? பரவாயில்ல. பிள்ளை இருந்தாலும் கேள்வி கேட்கலாம் இருக்கியா? 2 கேள்வியா? பெண்களுக்கு 2 கேள்வி, இப்ப ஆண்களுக்கு 2 கேள்வி. நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு கரெக்டா பதில் சொன்னாங்கன்னா ஆண்களுக்கு பூரா 5 கோட்டு. என்னப்பா சொல்ற? ஆமையா? 5 கோடி வாங்குற அளவுக்கு தான் கொடுப்பாங்க உனக்கு. நானால 5 கோட்டுக்கு வந்திருக்கேன். ஐயோ எனக்கு மாப்பிள்ளை சவி இருக்கான திரேசு, அவனுக்குள்ள வெறும் 50 ரூபா தான் சம்பளம். இங்கிட்டு தாளகரை உட்காந்துருக்கா பாத்தீங்களா, அவனுக்குள்ள வெறும் 25 ரூபா தான். ரொம்ப சாப்பாடு போட்டா பிஸ்கட் அப்படி சொல்லுங்க. 3 ரூபா பார்லஜி பிஸ்கட் தான். எனக்குலாம் ஓத்த பீடி தான். ஓத்த பீடி ஆமா, வேலை முடிஞ்சு போச்சு. பரவாயில்ல. இப்படிதான் 2 கேள்வி. ஆண்கள் பூரா 5 கோட்டு, பெண்கள் பூரா கரெக்டா பதில் சொன்னாங்க. நீங்க தலைக்கு 5 கிலோ கட்டி தரேன். என்ன கட்டி? கட்டியா? தங்க கட்டியா? ஆமா, பேக்ல அதான கொண்டு வந்திருக்கேன். தங்க பையில ஜோடு வாங்கிட்டு வந்தியா? எதுல? தங்க பையில ஜோடு இல்ல. ஜுவல்லரி. ஆமா, ஜுவல்லரியா? ஜுவல்லரி என்னன்னு தெரியல எனக்கு. இந்த மாதிரி பேச்சு மட்டும் வர மாட்டேன். மத்த பேச்சு எல்லாம் டக்கு டக்குன்னு நல்லா இருக்கும். அதெல்லாம் சூப்பரா பேசுவேன். அதெல்லாம் என்ன மாதிரி யாரும் பேச முடியாது. இப்படிதான் இருந்தா 2 கேள்வி கேட்கறேன். முத ஆண் வர்க்கத்துல கேட்கிறேன். ஆண்கள் போற 4 கடை இருக்குப்பா. யாருக்காவது தெரியுமா? ஏப்பா உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாப்பா? என்னென்ன கடை சொல்லுங்க பாப்பா. எங்களுக்கே தெரியாது, அவங்களுக்கு எப்படி தெரியும்? 3 கொண்டாட்டி வயிற்ற புடுங்கின வயிற்ற சும்மா இருந்தே. நானே சொல்றேன் தம்பி சொல்றேன் கேள்வி நீ. ஆமா, முத ஆண்கள் போற 4 கடை எதுன்னு சொல்றேன் கேளுங்க. முத போறது இந்த சாராய கடை. அண்ணே உன் கடனே. 2வது சைடிஸ் வாங்குறது பெட்டி கடை. 3வது குடிச்சிட்டு உழுகிறது சாக்கடை. கடைக்கு ஏறி போறதாங்க பாட. ஆனா பெண்கள் போற 3 கடை இருக்குல்ல, என்னை பத்தி ஆத்தா மாறுவ போற கடை. ஏத்தா யாருக்கா தெரியுமாத்தா? 5 கடை குஞ்சு கடை. ஆனா உண்மைக்கு இந்த நாடகத்துக்கு எடுக்க தூய்மை குடிக்க நீதான். தயவு செஞ்சு உட்காரு, இப்ப நல்லா இருப்ப. நல்ல மனுஷன். எந்த ஊர் நாடகத்துக்கு போனாலும் பாத்துறியா? ஆள இங்க நீ வந்துட்டாருன்னு நீ பிரச்சனை விடிய நாடகம் எங்க அண்ணனை வச்சு ஓட்டிடுவேன். அண்ணே தயவு செய்து போயிடாதுனே, இங்கேயே இரு. உனக்கு விடிய கால தம்பி ஒரு கோட் வாங்கி கொடுக்க போறேன். ஆமா, பிள்ளை இருந்தாலும் கேள்வி கேட்கிறேன். பெண்களுக்குரிய கேள்வி. பெண்கள் 3 கடை யாருக்கா தெரியுமா? அத்தா பெண்கள் போற 3 கடை தெரியாது. உங்களுக்கு தெரியாதா? நானே சொல்றேன், நல்லா கேளுங்க. முத போறது இந்த பியூட்டி பார்லர். என்னடா விக்கிறிய? என்ன தர்ற ரொம்ப அழுத்துறீங்களே? என்னவா பேச்சு பிழை உள்ளது. அதான் பியூட்டி பார்லர். சரிங்க, அது அழகு நிலையம். சிம்பிளா முடிச்சிட வேண்டியதான். 2வது பாருங்க பூக்கடை. ஆமா, முளமுளமா வாங்கி வச்சுக்கிறதுக்கு. 3வது போடுறதா பாருங்க, அதுதான் நம்ம இந்த ஜவுளி கடை. இத பெண்கள் போற 3 கடை. இப்படிதான் இருந்தாலும் 2 கேள்வி கேட்கல. முதல் கேள்வி நீ பெத்த ஆத்தா மர பல பேர் கீழே இன்னைக்கு கேட்கிறீங்க. ஆத்தா மர என்ன கடை மாப்பிள்ள? அது என்ன மாப்பிள்ள? அதான் சொன்னேன் மாமா. தூங்கிட்டாப்ல, வேற ஒண்ணும் இல்ல. பெண்கள்கிட்ட கேட்கறது முத கேள்வி கேட்கறது அவங்ககிட்ட கேட்டு வரட்டான். காலையில எந்திரிச்ச உடனே என் புருஷங்கால தொட்டு கும்பிட்டுட்டேன். நான் வீட்டுல வாச தண்ணி தொளிப்பேன், பள்ளி விளக்குவேன், விடிய கால பாத்திரம் விளக்குன்ற ஆத்தா மட்டும் கையை தூக்குறதா பாப்பான். மாமா ஒழுங்கா கேட்கல போல. அந்த மைக்கில் அதுல சொல்லுங்க. ஏத்தா ஏன் கேட்கலாம்? ஏத்தா என்ன பெத்த ஆத்தா மாறுகளா?
காலையில எந்திரிச்ச உடனே என் புருஷன் கால நான் தொட்டு கும்பிட்டுட்டேன். நான் பாத்திரம் விளக்குவேன், பல்லு விளக்குவேன்ற ஆத்தா மட்டும் கையை தூக்குனதா பாப்பா. ஒரு ஓட்டு உண்மைக்கவா எக்காய் முனியாண்டி கோயில சத்தியம் பண்ண ஓட்டு விடுவேன். பரவாயில்ல. அப்ப ஒரு ஜனத வீட்டுல வந்து அப்ப புருஷனுக்கு புழு புழு மதிப்பு தரீங்க, பொங்கு தவஞ்சு போங்க. இன்னொரு கேள்வி கேட்கிறேன், ஆண்கள்ட்ட கேட்கிறேன் சொன்ன, ஆண்கள்ட்ட கேட்கிற மாதிரி கேள்வி. காலையில எந்திரிச்ச உடனே ஏன் பொண்டாட்டிய வந்து என் கால தொட்டு கும்பிட்டுட்ட மாதிரி வேலை பார்க்க முடிய ஆண்கள் மட்டும் கையை தூக்குனா பாப்பா. உண்மையாவா சத்தியமா? என்ன ரெண்டு கை நீ எதுக்கு கையை தூக்குற நான் சொல்றேன் பாய். எதுக்கு அவர் கையை தூக்குறாருன்னா, இப்ப சரக்கு நல்லா போட்டிருப்பாப்புல, காலையில எந்திரிச்சுமே தலை வலிக்கேன், வீட்டுல அண்ணி நாடமாக்க வந்திருக்கேன், இப்ப கையை தூக்குனாதான்டா விடிய காலில பொண்டாட்டி காசு தரு அப்படின்னு வேமா கையை தூக்குறாப்புல. போய் வீட்டுல உனக்கு மதிப்பு தராக்க, காலை தொட்டு கும்பிடுதாக்க, காலிட்ட மிதிக்க சொல்லு, வங்கலையா மிதிக்குங்க. நீ சொல்றியாக்க கையை தூக்குறியாப்ப வேமா. எனக்கே வடவடன்னு வருது. இப்படிதான் இருந்துச்சாலுப்பு நாடக கலைஞரோட வாழ்வாதாரம் வந்து என்னப்பு என்ன போல கலைஞர்களுக்கு பாருங்க. எனக்கு வந்து பொழப்பு தலைப்பு இல்லாட்டினா நாடகம் இல்லாட்டினா ஜேசி கோட்டை போவேன். ஜேசி கோட்டி மாமா அந்த வேலை பார்க்க மாட்டீங்க, அதுல பக்காளி சுத்துராசாக போய். ஆமாங்க, முதல் ஜேசி போட்ட போவேன். ஜேசிபி நேரத்துல பாருங்க, நம்ம வீட்டுல 5 ஜல்லிக்கட்டு மாடு இருக்கு. ஜல்லிக்கட்டு மாடு இருக்கு வீட்டுல. எங்க வீட்டுல ஒரு பசு மாடு கூட கிடையாது. எங்க அப்பா சொல்லி விட்டாரு, மகனே நம்ம வீட்டுல கஞ்சி குடிக்கணும், நீ ஜேசிபிக்கு ஒழுங்கா போயிட்டு புடுங்கணும் போதேன், நீ சாம மாடு வாங்கிட்டு வந்து வேடாண்டாரு. ஏங்க அப்படித்தாங்க ஒரு நாள் டயர் தூக்கி பிரட்டி போன, இப்படி பிரட்டி போட்டேன். நான் பிரட்டி முக்கிய போட்டல முக்கியமா முக்குல பிதான் வந்துட்டு ஒண்ணு. என்ன செய்ய சொல்றீங்க? அந்த வேலை சரியில்லைன்னு சொல்லிட்டு மாடு வாங்க போயிருந்தேன். மாடு வாங்க எங்க போயிருந்தேன்? மணப்பாறை போயிருந்தேன். மாட்டுக்கு ஃபேமஸ் அந்த ஏரியா தானங்க. ஆமா மணப்பாறை போயிருந்தேன். மாடு வாங்கிட்டு வந்து வீட்டுல மாடு வாங்க காட்டி போய் மாட்டுக்காட்டு விவரத்தை கேட்கிறேன். ஐயா மாட்டுக்கார ஐயா, மாடோட விலைவாசி என்ன? மாடு ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டரியா பால் கறக்கும்னு கேட்டேன். பால் மாடு வாங்க போனேன். மாட்டுக்காரர் சொன்னாரு, மாட்டுக்கார பேரு என்னது? மாட்டுக்கார பேரு கோவிந்தா. மாடு வாங்க போன நானு கோவிந்தா. மாடு வாங்க போனதுக்கு மாட்டுக்கார விவரம் கேட்டேன். மாட்டுக்காரர் சொன்னாரு, மாட்டோட விலை 50,000 மாமா. சரிங்கம்மா. மாட்டுக்கார விலை 50,000. சரி மாடு 50,000 சொல்றீங்களே, மாட்டுக்கு என்ன விஷயம் இருக்கு? மாடு எத்தனை லிட்டர் பால் கறக்கும்னு கேட்டேன். மாட்டுக்கார விவரத்தை சொன்னாரு, காலையில 10 லிட்டர் கோவிந்தா, சாயந்தரம் 10 லிட்டர் கோவிந்தான்னாப்ல. சரி மத்த காலையில 10 லிட்டர், சாயந்தரம் 10 லிட்டர் கறக்குன்னா 20 லிட்டர் கறக்குது. எனக்கு மதுரை மாற்றுத்தாவணி விளக்கி வாங்கன்னு ஆசை வந்துருச்சியா, சந்தோஷம் பொறுக்கல. ஒரு நாளைக்கு 20 லிட்டர்னா என்ன வருமானம்? என்ன ஆச்சு? எங்க மாமாட்ட சொன்னேன், சேராசி மாமாட்ட, மாமா ஏன்னா அதுல ஒரு இடம் பாரு மாமா அப்படின்னு. எதுக்கு? வீடு கட்டத்தே. வீடு கட்டவா? அவர் இடம் இருக்குடாண்டாரு, சுடுகாடு தாண்டா இருக்குண்டாரு. அது நெத்தி காப்பு போட்டுருச்சுங்க. அப்படிதான் பாருங்க, மாடு சரி 20 லிட்டர் கறக்குல வாங்கிட்டு வருவேன் சொல்லி மாடை வாங்கிட்டு வந்து வீட்டுல கட்டினேன். இறதண்ணி எல்லாம் போட்டேன். மாடு நல்ல கொழுக்க திண்டுச்சு, நல்ல தவிடு புண்ணாக்கு அது இதுன்னு வாங்கி வச்சு நல்லா திண்டுச்சு மாடு. பாருங்க குத்து சட்டி 10 லிட்டர் கறக்காப்புல குத்து சட்டி வாங்கிட்டு வந்தேன். பால் கறக்க வாங்கிட்டு வந்து நல்லா குறுக்குகள் அப்படி கொடுத்தேன். ஆமா ரவாக்கணும் கொடுத்து பால்ல சவிட்டு புமிட்டு இருந்து கறந்தேன். மாட்டுக்கார சொன்ன மாதிரி 10 லிட்டர் கறந்துச்சியா. எனக்கு சந்தோஷம் பொறுக்கல. எங்க மாமா ராசா மாமா மாதிரி மைக் செட் ஒண்ணு விலைக்கு வாங்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிருந்தேன். ஆமா எனக்கு குச்சாலி பொறுக்கல, சந்தோஷம் ஆயிடுச்சு. அப்பதான் பாருங்க 10 லிட்டர் பாலை கறந்து வச்சுட்டு இப்படிதானே எந்திரிச்சு. மாடு புது மாடுல பாலை மடாரு தட்டி விட்டுருச்சு, பாலு வீணா போச்சு. சரி என்னடா செய்ய, பாலு இதாகி போச்சு. புது மாடுல என்னாச்சு உங்க பாலு வீணா போச்சு. சரி அடுத்த என்ன சாயந்தரம் கறப்ப முடியுமாமா. அதே மாதிரி குத்து சட்டி ஒரு குத்து சட்டி எடுத்து நல்ல குறுக்குகளை கொடுத்து இருட்டு உருட்டு இருட்டு புருட்டு கலந்தேன். அதே மாதிரி சாயந்தரம் 10 லிட்டரு. சந்தோஷம் பொறுக்கல எனக்கு. எப்படி 8 மாடி வீடு கட்டிடுவேன்னு எனக்கு ஆசை வந்துருச்சியா. நான் அதே மாதிரி பாலை கறந்து வச்சுட்டு இப்படிதான் எந்திரிச்சேன். மறுபடியும் மாலை மடார் பால் வீணா போச்சு. எனக்கால் கடுப்பு உண்டாயிருச்சு. நான் கிளம்பிட்டு கார் பிடிச்சி மணப்பாறைக்கு போனேன். விருந்து போய் இறங்க மாட்டுக்காரனை பார்த்தேன். ஏடா மயில் பையனை கோவிந்தா, என்னடா மயில் மாடு கொடுத்து விட்ட, பால் 20 லிட்டர் பால் கறக்க சொன்ன 20 லிட்டர் பால் வீணா போச்சுடா.
என்னடா நீ மாடு கொடுத்து சட்டையை பிடிச்சி ஏத்தி பிடிச்சி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். சரி மாட்டுக்கறி ஒரு அடி சப்புன்னு அரைஞ்சா உடம்புல அவரை ஏத்துனீங்களா? ஆமா அவர் உடம்பு இப்படியா மாமா நான் செமக்க மாட்டேன் நான் சொல்றேன். அசால்ட்டா சமைப்பேன். போன மாசமெல்லாம் தீ வச்சுக்கிட்டு இருந்தேன். ஆமா பாருங்க அதே சட்டையை பிடிச்சி சண்டை போட்டுக்கிட்டு சப்புன்னு ஒரு ஆளா அறிஞ்சுட்டான். அப்பதான் சொன்னேன் ஏண்டா மயில் மகனே உங்கள்கிட்ட சொல்லிதாடா மாடு கொடுத்தேன் சொல்லாம மாடு கொடுத்தேன். எல்லா விவரத்தையும் சொல்லிருக்கா எனக்கு தெரியல. அப்படி என்ன விவரம் சொன்னாப்ல? காலையில 10 லிட்டர் கோவிந்தா கோவிந்தா சாயந்தரம் 10 லிட்டர் கோவிந்தா கோவிந்தா. அவன் எதுக்கு கோவிந்தா போட்டிருக்கான் பாரு. இந்த பாலுக்கு கோவிந்தா போட்டுருக்கேன் நான் பாலா போனமே. அப்ப அதே மாதிரி 50,000 கோவிந்தா மாடு வாங்க போன நானும் கோவிந்தா தான். இப்படி கோவிந்தாவா 1000 கூடாதுக்காண்டி உங்களுக்கு ஒரு பாலம் தொட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாகனத்துல போற அளவுக்கு பூரா டைவி செஞ்சு மெதுவா போயிட்டு மெதுவா வாங்கப்பு. ஆளுக்கு பார்த்தா அந்த R1 பையன் தூக்கு அந்த வண்டி KTM பல பல வண்டியை வாங்கிக்கிட்டு அன்னைக்கெல்லாம் பாருங்க ஒருத்தர் R1 பையில அருவி புடின்னு முடிச்சுக்கிட்டு போனவேன். ஆமா அருவி புடின்னு வண்டி முடிச்சுக்கிட்டு போனவேன். ஒரு கிழவி வீட்டுக்குள்ள மாவாட்டிக்கிட்டு இருந்திருக்கு முழக்க. அந்த கிழவி ஓட்டிட்டு போனவே ஆக்சிடென்ட் மடார்னு அந்து போச்சு. வண்டி வீட்டுக்கு நேரம் மடார்னு உள்ள விட்டு கிழவி மாவாட்டிக்கு கிழவி தூக்கிட்டு வரையா மாவு சட்டியோடு தூக்கிட்டு வரையா. கிழவி மயில் மகன் ஆளை விட எனக்கு கொன்றாளான்னு நிக்குது. இப்படிதான் சொல்லி தயவு சொல்றேன் வண்டி ஓட்டி போற அளவுக்கு கூட மெதுவா போங்க. இந்த மது அருந்து விட்டு யாரு வாகனம் ஓட்டாதீங்க. போ தயவு செய்து உங்க காலில் கூட விழுகிறேன். சாராயம் குடிச்சிட்டு யாரும் வண்டி ஓட்டாதீங்க. நம்ம ஊர்ல ஓட்டி சாராயம் குடிச்சிட்டு வண்டி ஓட்டினியா தர்ரு புருன்னு போனியா 100ல ஓட்டிக்கிட்டியா வண்டிய நடு புளிய மரத்துல மண்டுன்னு கொடுத்து கடைசியா 108 ஏறி போயிட்டியா முண்டை. தயவு செய்து சொல்றேன் யாரும் வண்டி வேகமா ஓட்டாதீங்க. மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டாதீங்க. ஹெல்மெட்டை மாட்டி பயணிச்சீங்க. பூ ஆளுக்கு காவல்துறை அதிகாரிகள் சொல்றாங்க ஹெல்மெட்டை போட்டு போங்கன்னா நம்ம ஹெல்மெட்டை வீட்டுல போட்டு போயிடுறீங்க. தயவு செய்து ஹெல்மெட்டை மாட்டி பயணிச்சுன்ற காரணத்தினால ஒரு விழிப்புணர்வு பாடல் பாடி இந்த கலைப்பணி தொடங்குகின்ற காரணத்தினாலே வாகனத்தில் வேகமாக போகாதே. நீ வண்டியை தான் குடிச்சு விட்டு ஓட்டாதே. வாகனத்தில் வேகமாக போகாதே. வண்டியை தான் குடிச்சு விட்டு ஓட்டாதே. நல்லையோட விதிமுறைகளை மீறினால் தவிர்த்து நீ வீட்டை சேராதே. வாகனத்தில் வேகமாக போகாதே. ஓட்டாதே. நம்ம மக்கள் எல்லாம் உருவாக்கி காட்டணும். வாகனத்தில் வேகமாக போகாதே. வண்டியத்தை முடிச்சுட்டு ஓட்டாதே. விளக்குகளை பார்த்து
டைலாக் சொல்றேன் நீ கேட்டுக்கோ. பல கைத்தட்டிய ஒரே ஒரு நல்ல உள்ளத்துக்கு நெஞ்சார்ந்த நன்றி. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா நாம நாலு காமெடி பேச மட்டும் நகைச்சுவை நடிகர் அல்ல, 4 கருத்துக்கள் சொல்றவங்க தான் நகைச்சுவை நடிகர். ஏன்னா உண்மைக்கே சொல்றேன், பூரா என் சொந்த பந்தமா உட்காந்துருக்கீங்க, அதுக்காண்டி விழிப்புணர்வு பாட்டு அப்படின்ற காரணத்தினால கைத்தட்டியே பாசத்துக்கு மேலான நாடக ரசிகர்கள் பெருமக்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்றைய கலைப்பணி தொடங்குகின்ற காரணத்தினாலே. ஆமா ஆமாங்க, அப்புறம் என்னங்க போதுங்க, சொந்த பாட்டு இது அருமையா சொந்த பாட்டு நானா எடுத்து பாட்டு. ஏன்னா எல்லாருமே எல்லா கலைஞர்களும் ஒரே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அப்படி பண்ணக்கூடாதுன்ற காரணத்தினால நான் சொந்தமா அந்த பாட்டை எழுதி மக்களுக்காண்டி விழிப்புணர்வு மக்கள் மத்தியில போய் சேரன்றக்காண்டி இந்த பாட்டை நான் எடுத்திருக்கேன். அப்படின்ற காரணத்தை நன்றி மாப்பிள்ள. அப்படின்ற காரணத்தாலே இந்த நாடகம் ஏன் நடக்கின்றது, எதற்காண்டி நடக்கிறது கேட்டால் கேட்பது உங்களோட கடமை, சொல்வது என்னோட கடமை என்ற காரணத்தினால் இந்த கருத்தில் கொண்டுவரமாக வழங்கக்கூடிய மதுரை மாவட்டம் குன்னத்தூர் எல்கையில் அமைந்துள்ள அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ பாண்டி முனீஸ்வரர் திருக்கோவில் வருடாபிஷேக விழாவை முன்னிட்டு கீரனூர், சுண்ணாம்பூர், தூரங்குளம், நாட்டார் மங்கலம், அஞ்சூர் நாடு கிராமம் பொதுமக்களால் நடத்தப்படும் நாடகங்கள் நடைபெறும். அனைவருக்கு ஆண்ட வருக வருகை. ஸ்ரீ விசுவாசி வருடம் ஆனி மாதம் சூத்துள மச்சமும் இல்லங்க எனக்கு அது இருந்தா நான் எத்தனை மெசேஜ் அனுப்பியிருக்கேன். ஆனி மாதம் 3ஆம் நாள் 17/6/2025 செவ்வாய்க்கிழமை இரவு 10 மணி அளவில் கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார வண்ண கலையரங்கில் கருப்பாயுருணி உயர் திரு காவல்துறை சாய்வு ஆய்வாளர்கள் அவர்கள் தமிழகத்திலே தலை சிறந்த நடிகர்கள் பங்கு பெறும் ஸ்ரீ வள்ளி திருமணம் சிறப்பாக நடைபெறும். இன்னைக்கு ராஜா தப்பிச்சேன். ஏன்னு கேளுங்களேன், இந்த ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி இந்த மகமாய் நாடகம் ஒரு நாடகம் போயிருந்தேன். சாமி நாடகம், நல்ல நாடகம், சரித்திர புரிந்த நாடகம். அந்த நாடகத்துக்கு போயிருந்தேன். அந்த நாடகத்தை சாமி நாடகம் மாமா, ஆமா சரித்திர புரிந்த நாடகம், அருமையான நாடகம். அந்த பாட்டி வந்து மணப்பாறை பாட்டி, மணப்பாறைக்கார மாதிரி ஆட முடியாது, மணப்பாறைக்கார மாதிரி பாட முடியாது. ஆமா அருமையா தொழில் செய்வாங்க. நம்ம பாட்டி மணப்பாறையில போட்டு இருந்துச்சு. மணப்பாறை பாட்டி வந்து எப்படின்னா நல்ல ஆமா அவ்வளவுதான் மணப்பாறை பாட்டி வந்து நல்ல போதப்பா, அங்க இருந்து வர சொன்னதுக்கு. ஆமா நல்ல போதை மாமா, சரியான போதை, நல்ல போதை, சரியான போதை. சொல்லல இருக்கட்டுங்க நீங்க உரிச்சாலும் சரியில்லை. ஒரு சில ஆளுங்க மத்த ஆளும் கிடையாது, ஒரு சில ஆளுங்க அப்படி சுத்திக்காரியா இருக்குங்க. ஆமா என்ன செய்ய, நல்ல போதையில வந்துருச்சுக்காப்பா. சரி போதையில வந்தது கருப்பு சாமியாடி சின்ன கருப்பு போறாளு அருவாளு வீட்டுல வச்சுட்டு வந்துட்டாங்க. சரி நானும் ஒரு சிந்தனையாளர்ல ஊர்ல போய் செருப்புட்டு அடி வாங்க முடியாது, ஒரு அட்டை ஒண்ணு ரெடி பண்ணேன். எதுக்கு? அருவா ரெடி பண்ண, அருவா மாதிரி ரெடி பண்ணிட்டேன். சரி அட்டை அருவாளை கருப்பு சாமி ஆடிட்டு கொடுத்து விட்டேன். சரி கீழே போய் நம்ம கோவில் அங்க இருக்குன்னா கீழே வச்சுதான் சாமி ஆடி அருவா தூக்கிட்டு ஆடி வரணும். அப்பதான் கருப்பு சாமி ஆடி கீழே வச்சுட்டு அருவா வச்சு சாமி நல்லா கும்பிட்டு போதையில சரி கருசாமி ஆட்டி பாட்டு பாடுறாப்ல. எப்படி பாட்டு பாடுறாப்ல? கச்ச நல்லா வரிஞ்சி கட்டி கருங்கச்சம் சுங்கமிட்டி வரிஞ்சி கட்டி கருங்கச்சம் சுங்கமிட்டி கட்டி கடவுள் காதல போல் கட்டி கடவுள் காதல போல் கருப்பு சாமி கட்டை கூடுதல் எரி எரி வரகட்ட பாடி கருப்பு சாமி ஓடி வரகட்ட பாடி கருப்பு சாமி கட்டை கூடுதல் எரி எரி வரகட்ட பாடி கருப்பு சாமி ஓடி வரகட்ட பாடி. அட்டை ரூபா கீழே தொங்கிருச்சு. எப்படி தொங்குச்சு? ஏன் தொங்குச்சுன்னா அட்டை ரூபாய் கீழே வச்சு சாமி கும்பிட்டு அந்த குருட்டு முண்டை கோவில் பூசாரி தேங்காய் உடைச்சு தண்ணி அதை விட்டுருக்காரு. தெரியல யாரு தண்ணிய? தேங்காய் தண்ணிய. ஆமா
தேங்காய் தண்ணியை விட்டுருக்காப்புல அருவா அப்படி தூக்கி இருக்காப்புல அட்டை அருவா சாட்டையா மாறிடுச்சு. அட்டை அருவா மட்ட அருவா மாறிடுச்சு. சரி ஊர்ல போய் ஏதாவது செஞ்சு விடுவாங்கல்ல, காலைல காசு தர மாட்டாங்கல்ல, ஆமா ஊர்ல அப்புறம் ஆச்சு விடுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நானும் முடிவு பண்ணேன் மாமா. சரி ஊர்ல ஒரு கோயில்ல சரியான அருவா முரட்டு அருவா பெரிய அருவா கடை விட்டு அருவா வாங்கி கொடுத்து விட்டேன். கருப்புச்சாமி மாதிரி நல்ல போதும் விழிக்கிறேன். நான் அருவாலை வேற வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன். இவ வேற சரியான அருவாலை வாங்கி கொடுத்துட்டா எங்கிட்டா கட்டி கரை ஏறுதுன்னு முழிக்கிறேன் மேல எங்கினீங்க. சரி அருவாலை கொடுத்துட்டு கருப்புச்சாமி அருவா மேல ஏறிட்டு நல்ல குதிச்சாப்ல அம்மாடு குதிச்சேன். குதிச்ச குதிரை முன்னாடி சாக்கடை இருந்திருக்கு, கவனிக்கல சாக்கடையில உருண்டு பிறண்டு எத்திரிச்சு சண்டன கருப்பு தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. கண்ணங்கரு சாக்கடை கருப்பா வந்து நிக்கிறேன். அந்த நாடகத்துல வந்து ஐதகம் என்ன, சேவை காவு கொடுக்கணும்ல, இல்லாட்டா ஊர்ல மழை தண்ணி போயா. ஆமா சேவை காவு கொடுக்கறதுக்கு நான் உள்ள படுத்து கிடந்தேன். ஏன்னா புது ஆள் அப்பதான் நான் புதுசா போயிருக்கேன். சேவை காவு கொடுக்க நான் ஆளை உசி போட்டாங்க. நானும் சேவலை கொண்டு வந்து வெளியில் நின்றேன். கருப்பு சாமியாடி அருவாமலை இருந்து குர்ரா குர்ரா குர்ரான்னு. சரி நானும் கொஞ்ச நேரம் சேவலை கொடுத்தேன். கருப்பு சாமியாடி நல்ல கடி கடிச்ச சேவலை கட்டி நல்ல உறிஞ்சிட்டு அப்பதான் கருப்பு சாமியாடி கொஞ்ச நேரத்துல சொன்னேன், ஏண்டா எல்லா ஊர்ல செக்க செவேன்னு செகப்பா ரத்தம் வரும், இந்த ஊர்ல மட்டும் பசை பசேன்னு ரத்தம் வருதடா, எது செய்வன போனாரா அப்படின்னு நினைச்சு பார்த்தா நான் ஒரு கூறுவட்ட குப்பை பையன், நான் ஒரு எடுவட்ட பையன். என்ன செஞ்சேன், முள்ள மாதிரி பையன் சேவை கழுத்தை கொடுக்க போல குண்டிய கொடுத்துட்டேன். கடிச்சு உறிஞ்சிட்டா இழுத்து வாயில பச பசேன்னு அலுமா மாதிரி நிக்கிறியா மனுஷன். ஆனா அந்த நாம கோழி பீமாமா குண்டிய கொடுத்துட்டேனே, கழுத்தை நான் குண்டிய கொடுக்கணும் தான் பாக்குறேன், ஆக்க கொடுக்குறேன்னு தெரியல மாமா. அந்த நாடகத்துல வந்து ஐதகம் என்ன, ஒரு 7 செம்பு வச்சு கரக வச்சு சாமி இறக்கணும். ஆமா 7 செம்பு கரக வச்சு சாமி இறக்கணும். சாமி இறக்கனா ஆகா 7 பெண்மணி சாமியார் இருந்துச்சு. அப்புறம் 7 பேர் சாமியார் வந்தாங்க. 7 பெண்மணிமே விதவிதமா சாமி ஆடினாங்க. எப்படி சாமி ஆண்டை வச்சு புடிச்சு என்னென்ன வேலை பார்க்கறாங்க கண்டுபிடிச்சு முடியல. சாமி ஆடத்தை வச்சு ஆமா அவ்வளவு திறமசாலி இல்ல, அவ்வளவு திறமசாலி. எப்படி இப்ப ஒரு பெண்மணி சாமி எடுத்து வைங்க, ஆத்தமலை எல்லையிலே அம்மா மாறி சொல்லுங்க போட்டேன். இங்கே மிருதங்க வாழ்த்து கொண்டிருக்கும் வாழ்த்துக்குரிய ஐந்தூர் நாடு மாணவ கண்டெடுத்து எனது அன்பு மாமா, எனக்கு பிடித்த ஒரு மிருதங்க சக்கரவர்த்தி பார்த்துக்கூடிய தமிழ்நாடு நாடு சங்கத்தின் தலைவருமாகிய எனது அன்பப்பா டிவி ஜெயம் அவர்களுடைய அன்பு மாணவனுமாகிய எனது அன்பு மாமாமாகிய நமது ஊர் அருகாமல் உள்ள ஐந்தூர் நாடு மாணவம் கண்டெடுத்த ஏனாதி மாணவன் எனது அன்புமாய் என்ஆர் ஜெயராஜ் அவர்களுக்கு அன்பு அப்பா சார்பாக அன்பு அப்பா குடும்பத்தினர் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகிறார்கள். அன்பு மாமா சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கம் 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 வணக்கம். அப்படின்ற காலத்தால நாத்தமல்ல எல்லையிலே என்ன எப்படி ஆடுனா புருஷன் கால் பிச்சர் வேலை பாக்குறாப்லையா, தண்ணியை சல்லு புல்லுக்கு அடிச்சு கிருட்டு குருட்டு கறக்குறது. அடுத்த பெண்மணி சாமியாடி வருது. எப்படி ஐயூர் எல்லையிலே கொத்தனார் வேலை பாக்குறாப்லையா, கரண்ட உள்ள கொடுத்து சத்து குத்தி சடார்னு அடிக்கிறது. அடுத்த பெண்மணி சாமியாடி வருது. எப்படி ஒவ்வொரு எல்லையிலே என்ன
ஓட்டுறாப்புல சடாக்கு மூடாங்கு காடாங்கு அள்ளி எரியுது. அடுத்த பெண்மணி சாமியாடி வருது. தாயமங்கல இல்லையிலே குமாரி குமாரி தாயமங்கல இல்லையிலே இல்லையிலே முத்துமாரி முத்துமாரி தாயமங்கல இல்லையிலே இல்லையிலே முத்துமாரி முத்துமாரி. புருஷன் டீ கடை வச்சிருக்காப்லையா, அந்த பெண்மணி அப்படி ஆடி வருது. அடுத்த பெண்மணி சாமி ஆடி வருது. எப்படி பொன்னாயூரி எல்லாமே பொன்னாயூரி கொண்ட முத்துமாரி முத்துமாரி பொன்னாயூரி பஸ் ஓட்டுறாப்புல டிரைவர் பொண்டாட்டி. ஆமா டிரைவர் பொண்டாட்டி விட்டு வேறு அடிச்சு கிளப்பிடுறது. ஆமா அடுத்த பெண்மணி சாமி ஆடி வருது. எப்படி சாமி ஆடி வருது? ஆமா ஐயா 7 சாமி வித்தியாசம் ஆடி வர்றாங்க. குந்தம் கூட ஆடி வருதுங்க. அடுத்த பெண்மணி சாமி ஆடி வருது. துறை எல்லையிலே புருஷன் இந்த மாதிரி யூடியூப் எடுக்கிறாப்லையா, கைய இப்படி வச்சு இப்படி ஆட்டி இப்படி ரோட்டி சுத்துறது. அப்படிலாம் இருந்துட்டாலும் இன்னைக்கு நடக்கக்கூடிய நாடகம் தமிழகத்திலே சில சிறந்த நடிகர்கள் பங்கு பெறும் ஸ்ரீ வள்ளித்தமான சிறப்பாக நடைபெறும். நாடகத்தை நடிப்பேச வேண்டும், நடிப்பேச தென்றல், நடிப்பேச புள்ளலை கூடிய பாசன பெரியாக கூடிய சென்றாம தமக்கு என்று ஒரு வெட்டி மரசு கொண்டு வரக்கூடிய எனது பிடிச்ச ஒரு ராஜ நடிகமாகிய எனது அன்பு மாமாமாகிய கருவூனூர் மாணவ கண்டெடுத்த ஆமாங்க SVE வசீகரன் அன்பு மாமா அவர்கள் மடியிலே வேலன் வேடன் விருத்தாடியை காத்துக் கொண்டுள்ளார்கள். அதுக்கு நேக நாடகத்தில் இன்னிசை வாணி, இன்னிசை குயில், இன்னிசை தென்றல் கூடிய நான் கலை உலகத்திற்கு வருவதற்கு முன் தம்பி இப்படி தாண்டா கலை உலகம் இருக்கும், என்னை கையை பிடிச்சு கூட்டு போய் என்னை வளர்த்து விட்ட எனது அன்பு தெய்வம், எனது அன்பு அக்காவும் ஐயே, மறக்க முடியாத ஒரு நல்ல உள்ளம் ஐயே, பாச மரியாதை கூறிய மதுரை மாணவம் கண்டெடுத்த GM கலையரசி அவர்கள் மடியிலே வள்ளியன் கதாடி காத்துக் கொண்டுள்ளார்கள். அதுக்கு நாடகத்தில் பேச்சுக்கென்று அவரா, அவருக்கென்று பேச்சா, பாட்டுக்கென்று அவரா, அவருக்கென்று பாட்டா, அடுக்கு மொழி துடுப்புடன் பேசக்கூடிய சென்றமாம் தமக்கென்று ஒரு வெட்டி முறைச்சு கொண்டிருக்கக்கூடிய அன்பண்ணார் வல்லாளப்பட்டி மாணவ கண்டெடுத்து அண்ணே அன்பண்ணாமைக்கு சந்தனகுமார் மடியிலே நார்வாடியை காத்துக் கொண்டுள்ளார்கள். அதுக்கு நாடகத்தின் 6 மணி கலையரசு, 6 மணி பின்பாட்டு சக்கரபத்தி நிலையக்கூடிய சென்றமா தமக்கென்று ஒரு வெட்டி மறைச்சு கொடுக்கக்கூடிய அண்ணனை பத்தி சொல்லணும்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. அண்ணன் வந்து ஒரு ஆசிரியரா பணிபுரிந்து வந்துகிறார். அண்ணன் ஆசிரியர் பணிபுரிந்து கொண்டே நமது கலைப்பணியில அண்ணன் பணியாற்றி வராங்க. மறக்க முடியாத ஒரு நல்ல உள்ளம் அன்பண்ணா நமது கோவில்பட்டி மாணவ நடத்த SS கலைமணி அண்ணா அவர்களுக்கு இடையிலே 6 மணியம் பின்பாட் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதன் இல்லை, பிள்ளைக்கும் மனிதன் இல்லை.
இந்த அறிவு இருந்துட்டால் பணம் இல்லாத ஆளை இந்த அறிவு இருந்துட்டால் பணம் இல்லாத ஆளை இந்த உலகத்திலே மனிதரா மதிக்க மாட்டாரே பல பண்டியிலே உனக்குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதன் இல்லை இன்னைக்கும் மனிதன் இல்லை ஆடையாடை புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான் பணமகனை விட்டால் புகழ்வதும் இகழும் உண்மைத்தான் ஆடையாடை புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான் பணமகனை விட்டால் புகழ்வதும் இகழும் உண்மைத்தான் இயல்பை நிலை வந்தால் நேசர் யாரும் இல்லை இயல்பை நிலை வந்தால் நேசர் யாரும் இல்லை இதை எண்ணி பார்த்து நடக்காத அடைவான் தொல்லை பணப்பண்டியிலே உனக்குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதன் இல்லை இதைக்கும் மனிதன் இல்லை பணப்பண்டியிலே குணம் குப்பையிலே பலே பலே கை தட்டி நல்ல உழவுக்கு நெஞ்சாந்த நன்றி என்று தெரிந்து கொண்டு ஏன்னா இன்னைக்கு வந்து அண்ணார் பாலச்சந்திரனை வர வேண்டியது அண்ணனுக்கு வந்து ஒரு சிறிய கல்லெடுப்பு காரணத்தினால் அவர் அன்னை சிகிச்சை காட்டி சென்று கொண்டிருக்கிறார். அன்னை வந்து இன்னைக்கு கரூர் பக்கம் நாடகத்துக்கு போக வேண்டியவங்க அன்னை இன்னைக்கு ஒரு 10 ஒரு பொழப்பு அங்கிட்ட ஒரு 6 ஒரு பெட்டிகரில் அனுப்பிச்சு விட்டு வந்து காப்பாத்துங்கன்னு சொல்லி பேசுறக்காண்டி அன்னை வந்து 10 ஒரு பொழப்பை காப்பாத்தினாங்க. அண்ணா அவர்கள் நெஞ்சாந்த நன்றி தெரிந்து கொண்டு அதுக்குனாக நாடகத்தில் கோடியடி குமரன் கொட்டுமரசி வந்து நடக்கக்கூடிய சென்றமா தபக்கண்டு வெட்டிமரசி கொண்டிருக்கக்கூடிய நமது ஊர் அருகாமல் உள்ள 5 ஊர் நாடகமான கண்டெடுத்த எனது அன்பு மாமா வையே பார்த்துக்கூடிய ஏனாதி மனமன்றதை என்ஆர் ஜெயராஜ் மச்சான முறையிலே மிருதங்கம் டொப்பி அண்ட் டோலாக்
பாலே கைத்தட்டி அனைத்து நல்ல உணர்வு நன்றி கொண்டு அதுக்கு நேக நாடகத்தில் பலவாத்திய கலைஞர்கள் கூடிய பாசமிகு எனது அன்பத்தை மையே எல்லாரும் பார்த்திருப்பீங்க. ஆமா, எங்க அன்பத்தை சத்தியபிரியா நகைச்சுவை நடிகர் அவருடைய அன்பு மகன் மையே எனது அன்பு மாப்பிள்ளை மையே வளர்ந்தவரு கூடிய ஒரு சின்னஞ்சிறு கலைஞர் மையே பாசமரியாக கூடிய அன்பு மச்சான் மனைவி மானம் கண்டெடுத்த SP தினேஷ்குமார் ஒருபடியிலே ஆண்டோன் நான் பல வாத்தியங்கள் அருமையான வார்த்தை கைத்தட்டி அனைத்து நல்ல உழவுக்கு நெஞ்சான நன்றி தெரிவித்துக் கொண்டு சின்ன பிள்ளை நல்ல போட்டு போடுற மாப்பிள்ள வாலிங்க வச்சுக்க மாமா. ஹலோ 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 அப்படியே இருக்கட்டும் மாமா. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஏன் மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள ஆட்டு துளியே தடி அடிக்கிறீன்னு என் தங்கச்சி வேற உங்களுக்கு கட்டி கொடுக்கலாம்னு நினைச்சிருக்கேன்டா. ஐயா தங்கச்சி கிழிச்சிருக்கியாடா. அதுக்கிட்டாக எங்களுக்கும் சிறந்த முறையில் ஒரு தாய் தந்தை மகன் வளர்க்கக்கூடிய பாசமிகு எனது அன்பு மாப்பிள்ளை எனது அன்பத்தை சத்தியபிரியா அவர்களோட மயந்த அந்த பையலும் 2 பேருமே அண்ணன் தம்பிதான். மறக்க முடியாது ஒரு நல்ல உள்ளம் பாசபிரியா கூறி எங்க அத்தை அன்பு அத்தை என்ன சார் மம்மதரி என்ன சார் மம்மதை காதலி என்று போல் சத்தியபிரத்தை அவருடைய மகனு மையே எனது அன்பு மாப்பிள்ளை மையே தாளக்கலைஞர் மையே மூர்த்தி என்று கருவாட்டி அவர்கள் மடியிலே சீட் அண்ட் தாளம். எல்லா தாளக்காரரும் தாளம் போடுவாங்க. மாப்பிளை உண்மைக்கு ஒரு திறமை வச்சிருக்காப்ல, அதை வெளிப்படுத்தாம சும்மா விடுவோனா மாப்பிளை அருமையா பாடுவாரியா. வாயில அருமையா பாடுவாப்ல. எல்லா தாளக்காரும் தாளமே போடுவாங்க, மாப்பிளை தாளம் போட்டுக்கிட்டே பாடுவாப்ல தெரியுமா. மாப்பிள வாங்க மாப்பிள அவங்க திறமையா காட்டுங்க, சும்மா விட்டுருவோம் அவங்கள. பாட்டு பாடி தாளம் போடுங்கயா. ஒரு பாட்டு மட்டும்
வாடுகிற சாத்தியே நாவாயே மூர்த்தியே நீ பார்த்த பார்வையில நாம் பூத்த சோலையில ஏமாமென்பத்த ஏமாறி கொடுத்தே நீ குடுடி கொஞ்சம் கறிவிருந்தே மாமென்பத்த எம்மறி கொடுந்தே நீ குடுடி கொஞ்சம் கறிவிருந்தே கொஞ்சி கொஞ்சி நான் வாரேன் கொஞ்சிக்குள்ள நீ வாடி கண்ணாடி பார்க்கையில அங்க முன்னாடி உன்மகம்தான் கண்ணே நீ போகையில கொஞ்சம் பெருசாக என் மனம்தான் நிழலை கூட தீ சுருங்காம வேறே குடையாக மாறட்டும்மா மலையே விளக்காயத்தி வப்பே வந்தேன் படம்போல் மனசில் மாத்திருப்பேன் ஏதந்தனா ஏதந்தனா மகளே சேலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் கூடையே மகளே அசசுக்கு சேலையே உன்னை பார்த்ததுமே அசவுச்சு கூடையே மாமரத்து மண்ணுண்டு செவந்தது போல முகமும் ஜோடிக்கிறடி நானும் காத்திருக்க மணிகணக்க மனமும் வடிக்கிறடி நீ கண்ணில் ஒரு பார்வனையும் பார்க்காதடி உள்ளுக்குள்ள சாகரட்டி ஓமாடி மகளே அசசுக்கு சேலையே உன்னை பார்த்ததுமே அசவுச்சு கூடையே அங்கர ஓரத்திலே அத்தனையும் விட்டு விட்டு உனக்காக காத்திருந்தேன் அடி உனக்காக காத்திருந்தேன் மகர ஓரத்தில கம்பெனியே உன்னை கட்டினியும் அணைச்சிக்கிட்ட நீ கட்டினியும் அணைச்சிக்கிட்ட நினைச்சு பாரடி ஒரு நிமிஷம் உனக்கு புரியும் மாமன் பாசம் நினைச்சு பாரடி ஒரு நிமிஷம் உனக்கு புரியும் மாமன் பாசம் அத்த மகளே சேலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் கூடையே பம்ப கடலாளம் இந்த வல்லவர்கள் கண்டதுண்டு அம்ப கடலாளம் யாரும் கண்டதில்லையே எனக்கு வந்த தேவதையில் சரி பாவி நீ அல்லவா நடக்கையில் உன் கூட வரும் தினம் தோறும் நான் அல்லவா கண்ணன் கொண்ட ராதைய ராமன் கொண்ட சீதைய மடி சேரும் பூவனமே மடியில் வந்த நாதகம் சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு நான் தான் மயங்குறேன் கண்ணு கூட போகும்போது ஒரு கண்ணி பார்த்ததை இன்னும் நானும் மறக்கலையே அடி இன்னும் நானும் மறக்கலையே நெஞ்சுக்குள்ள கோவில் கட்டியிருந்த ஒரு செஞ்ச சாமிக்கு தெரியும் மணி அந்த சாமிக்கு தெரியும் மணி உறவு தடுக்குது ஒரு நிமிஷம் மாமன் நினப்பு பல வருஷம் உறவு தடுக்குது ஒரு நிமிஷம் மாமன் நினப்பு பல வருஷம் அத்த மகளே எட்டு சேலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் கூடையே இறந்தனானா இறந்தனானா வாழ்த்துக்கள் மாப்பிள்ளை.
நீ வருங்காலத்துல நீங்க பெரிய ஆளா வரணும் மாப்பிள்ள. ஏன்னா மாமா மாமா பெரிய முனி சாமி ஆயிடுறேன். எங்க ஐயா முனியா வாசல்ல இருந்து சொல்றேன். நீங்க வருங்காலத்துல நீங்க பெரிய ஆளா வரலாட்டுனா மாமா நாடத்துறைக்கு வரல மாப்பிள்ள. நீங்க நான் சொல்லிட்டு போறத நான் சொல்றேன் பலிக்காம இருந்ததே கிடையாது. சரித்திரமே கிடையாதுயா. இன்னைக்கு பாட்டை வாக்கு எங்க ஊர்ல சுத்து வட்டாரத்துல 8 கிராமத்துல வீடுவாங்க. என் வீட்டுக்கு தான் வரணும். நான் பெரிய முனி சாமி பழிச்சிருது உண்மை. அது உண்மைதாங்க. அவருடைய காரணத்தினால பரவாயில்ல. அதுக்குனாக எங்களுக்கெல்லாம் சிறந்த முறையில் அப்படிங்களா பக்கப்பல கலைஞர்களை பாராட்டி 500 ரூபாய் அம்பளிப்பு வழங்கிய நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சாந்த நன்றிக்காந்த வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்ப எனக்கு ஒரு அம்பளிப்பு கொடுத்து சீப்பில காசு மாத்திட்டு சொல்லி முடிச்சிருக்கேன். எனக்கு ரூபாய் 500 ரூபாய் அம்பளிப்பு வழங்கி எனது பாசத்துக்கு மேலான எனது உயிருக்கு மேலான 5 ஸ்டார் குரூப் லில்லி கிரேஸ் சார்பாக எனக்கு ரூபாய் 500 ரூபாய் அம்பளிப்பு அளித்திருக்கார்கள். ஜிபேல மாத்தி விட்ட அன்பு நல்ல உள்ளங்கள் அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து பிரியா விடைபெறேன். எனக்கு 500 ரூபாய் அம்பளிப்பு வழங்கி மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். 5 ஸ்டார் குரூப் டிஎஸ்பி லில்லி கிரேஸ் சார்பாக எனக்கு 500 ரூபாய் வழங்கியிருக்கார்கள். அன்பு நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி அதுக்குனாக இந்த நாடகத்தில் சிறந்த முறையில் பாசத்துக்கு மரியாதை கூறிய கொட்டகை அமைப்பு அன்பானார் வி ராஜா ரேடியோஸ் கொட்டகை அமைப்பு. அதுக்குனாக சிறந்த முறை டாப்பு நல்ல டீப்பு நல்ல டாப்பு நல்ல செட்டமா தமக்கண்டு ஒரு வெட்டி பரிசு கொண்டு பாட்டு மரியாதை கூடிய அன்பு மச்சான் வி ராஜா ரேடியோ சுண்ணாம்பூர் பாட்டு போடுங்க மச்சா. ஒரு பாட்டு பாட்டுல மச்சா நானே பாரு உங்களுக்காண்டி ஒரு பாட்டு. ஆமா அப்புறம் ஒரு கீர்த்தமிட அவனுக்கு கேள்வி கொஞ்சம் நல்லா பேசி விடுங்க. ஹலோ போதுமாப்பு விடிய காலையில் எனக்கு ஒரு 500 ரூபாய் மட்டும் ஜிபேல மாத்தி விட்டுருங்க மாமா மறந்துடாம. அருமையாக ஒளி அமைத்த செட்டவெல்லாம் தமக்கேட்டு ஒரு வெட்டி பரிசு கொண்டு வரக்கூடிய அன்பு மச்சா சுண்ணாம்பூர் மாணவ கண்ணெடுத்த வி ராஜா ஒளிபெருக்கு செவனத்தார்கள் வெஞ்சாந்து நன்றி தெரிந்து கொண்டு அதுக்கு பொதுமக்கள் அனைவரும் நாடகத்தை காண வருக என அன்புடன் அழைக்கிறார்கள். அதுக்கிட்டாக இப்படிக்கு பூஜை நடத்தும் பாண்டி கோவில் பூசாரி வகையறார்கள் கீரனூர் மற்றும் சுண்ணாம்பூர். அதுக்கிட்டாக இந்த நாடகத்தின் அமைப்பாளர் மையே பாசமகு என அன்பு மாமா மையே சென்ற மாமா தமக்கண்டு ஒரு வெட்டி பரிசு கொண்டக்கூடிய நமது திருவாரூர் மாணவ கண்டெடுத்த அன்பு மாமா பி உப்புராஜா மாமா இந்த நாடகத்தை அமைந்திருக்கார்கள். இந்த நாடகம் மட்டுமில்லாமல் வீரபாட்டு கட்டப்பண்ண ஹரிச்சந்திரா சின்ன கருப்பு பெரிய கருப்பு காளிகாத்தா கருப்பு தொபரம் பருப்பு உளுந்த பருப்பு அடுத்த சீசனுக்கு எங்க மாமா வியாபாரம் பார்க்கலாம் முடிவு பண்ணிருக்கேன். எந்த ஒரு கான்ட்ராக்டா இருந்தாலும் விறகு வெட்டுற கான்ட்ராக்ட் கம்மா வெட்டுற கான்ட்ராக்ட் கம்பி கட்டுற கான்ட்ராக்ட் டாடா ஐஸ் ஓட்டுற கான்ட்ராக்ட் பலகடப்பு கான்ட்ராக்ட் எந்த ஒரு கான்ட்ராக்டா இருந்தாலும் என் அன்பு மாமா உப்புராஜா அவர்கள் நாடுபடி உங்களுக்கு பொறுப்பாக தொட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு அதுக்கினாக இந்த நாடகத்தின் ஆடல் அரசி நவீனய சுந்தரி நாட்டிய தாரகை நடனை ஒய்யாறு அழைக்கக்கூடிய சென்றாலமாக தமக்கென்று வெட்டி கொடுக்கக்கூடிய எனக்கு களத்தலைக்கு வர்றப்ப தம்பி இப்படிதான்டா தம்பி ஆடணும் சொல்லி கொடுத்தேன் அன்பு சகோதரி மாயே மறக்க முடியாது ஒரு நல்ல அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆடலையா? எனக்கு அதுக்கு முன்னாடி ஆடிதான் கிடந்துச்சு. அன்பு சகோதரி மாயே நமது புதுகை மாணவ கண்டெடுத்த RS ராதா செல்வி ஒரு மணியிலே தாசன் கமிழ்காய காட்சி கொண்டுள்ளாங்க. நேத்து பூத்தாளே ரோஜா முட்டு பறிக்க கூடாரோ நீசா குட்டு. நேத்து பூத்தாளே ரோஜா முட்டு பறிக்க கூடாரோ நீசா குட்டு. அட்டி போடாத குமரி சிட்டு அட்டி போடாத குமரி சிட்டு கண்கள் பாடாது அடை தொட்டு. நேத்து பூத்தாளே ரோஜா முட்டு பறிக்க கூடாரோ நீசா குட்டு. அருமை அப்படியே இருக்கட்டும் மாமா. அதுக்காக உங்கள் முன்னால் பப்பா எடுத்துக் கொண்டிருப்பவன் உங்கள் வீட்டு செல்ல பிள்ளை உங்கள் குடும்பத்தில் ஒருவருமாகியே என்னை வளர்த்த ஆளை கொண்டு அன்பு தெய்வமாகியே நான் ஒரு ரூபாய் கஞ்சி குடிக்கிறேன் அன்பு வாத்தியார் காரணம் பாசத்து மரியாதை கூறி மதுரை இங்கே 6 மணி வாசி கொண்டிருக்கும் செட்டாம் தமக்கண்டு ஒரு வெட்டி மறிச்சு கொண்டிருக்கக்கூடிய பாசத்து மரியாதை கூறிய அன்பு நல்ல உள்ளம் நமது கோவில்பட்டி மாணவ கண்டெடுத்த அன்பு வாத்தியார் மைய SS கலைமணி அவர்களுக்கு கிராம சேவை முன்னாடி பற்றி கௌரவப்படுத்துகிறார்கள். கைத்தட்டுங்கப்பா கைத்தட்டுங்க பூரா கையடிங்க பூரா கையில அடிங்க. அதுக்குனாக எங்க சிறந்த முறையில் விருதங்க வாழ்த்து கொண்டிருக்க பாசத்து மரியாதை கூறி எனது அன்பு மாமா நம்ம ஊர் அருகாமையில் 500 நாடு மாணவ கண்டெடுத்து ஏனாதி மாணவ கண்டது NR ஜெயராஜ மாமா கிராம சேவை முன்னாடி பற்றி கௌரவப்படுத்துகிறார். கைத்தட்டுங்க அதுக்குனாக சிறந்த முறையில் ஆல்டோட் வாழ்த்து கொண்டிருக்க பாசத்து மரியாதை கூறி அன்பு மாப்பிளை SP அன்பு மாப்பிளை தினேஷ் அவர்கள் கிராம சேவை முன்னாடி பற்றி கௌரவப்படுத்துகிறார்கள்.
அதுக்கு நானே சிறந்த முறையிலுக்கு கால வாழ்த்து கொண்டிருக்கும் அன்பு மாப்பிள்ளையம் ஐயே அன்பு மாப்பிள்ளை கருவெட்டு அவர்கள் கிராம சார் கொண்டாடி பற்றி கௌரவப்படுத்துகிறேன். உங்களெல்லாம் விடியுமுறை மகிழ்வுக்கு காத்துக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் சைக்கிள் ஜாக்சன் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. லூசு பப்புன்னு தான் கைத்தடுங்க. தமிழ்நாட்டு கௌரவத்தை கட்டி காப்பாற்றக்கூடிய தமிழ்நாட்டின் முதல்வமாகி அருமையா நமது கருப்பாயூர் காவல்துறை சாய்வு ஆய்வாளர்கள் அவர்கள் எங்க கடைக்கு வரும்படி உங்களுக்கு பொறுப்பாக தொட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். அருமையா மீண்டும் ஒருமுறை தெரிவுபடுத்திக் கொள்கிறோம். தமிழ்நாட்டு கௌரவத்தை கட்டி காப்பாற்றக்கூடிய தமிழ்நாட்டின் முதல்வமாகி அருமையா கருப்பாயூர் காவல்துறை அதிகாரி ஐயா அவர்கள் எங்க கடைக்கு வரும்படி மிக தமிழ் கொடுக்கிறோம். பாசமரியாக கூடிய அருமையா மின்சார வாரியத்தை சேர்ந்த இபி அதிகாரி ஐயா அவர்கள் எங்க இருந்தாலும் கடைக்கு வரும்படி உங்களது கிராமத்து சார்பாக பாண்டி கோவில் பூசாரி சார்பாக வருக வருகை நாம் கூட அழைக்கிறார்கள். ராஜா சிறந்த முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் சென்றமாம் தமக்கேண்டு ஒரு வெட்டிமர் சொல்லக்கூடிய அன்பு மாமா சுண்ணாம்பூர் மாணவன் எடுத்த ராஜா 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 ஒளிபெருக்கு சவணத்தார் அவர்கள் கடைக்கு வரும்படி மிக தாய்ப்பட கேட்டுக்கொள்கிறோம். முதலாளி நல்ல முதலாளி வெள்ள மனம் உள்ள குணம் உள்ள முதலாளி போட்டா 200 சேர்த்து கிடைக்கும்ல? போட்டா 200 சேர்த்து கிடைக்கும். பரவாயில்ல பரவாயில்ல. அதுக்கு நேக அருமை ஐயா காவல்துறை அதிகாரி ஐயா எங்க இருந்தால் கடைக்கு வரும்படி மிக தாய்ப்பட கேட்டுக்கொள்கிறோம். அருமை ஐயா மின்சார வாரியத்தை சேர்ந்த இபி அதிகாரி ஐயா அவர்கள் எங்க இருந்தால் கடைக்கு வரும்படி மிக தாய்ப்பட கேட்டுக்கொள்கிறோம். அதுக்கு நேக சிறந்த முறையில் இந்த நாடகத்தை அமைத்து பாசவகை அன்பு மாமா திருவாரூர் மாணவ கண்டெடுத்து பி உப்புராஜா அன்பு மாமா அவர்கள் எங்க இருந்தாலும் கடைக்கு வரும்படி மிக தாய்ப்பட கேட்டுக்கொள்கிறோம். அதுக்கு நேக இங்க தாள வாழ்த்து கொண்டிருக்க அன்பு மாப்பிளை நமது கருவட்டு அவர்கள் கிராம சார்பாக முன்னாடி பத்தி வருவது அவர் போட்டுருங்க. இல்ல இல்ல அவர் அமைப்பாளர் போட்டு அவர் பிள்ளை பயந்த அருமையா இபி அதிகாரியா நீங்க தாங்க பார்த்து மரியாதை கூடிய தமிழ்நாட்டிற்கு விவரத்தை கட்டி காப்பாற்றக்கூடிய அருமையா காவல்துறை அதிகாரி அவர்கள் படிக்க வரப்படுவோம். அருமையை மறக்க முடியாத நல்ல உள்ளம். ஏன்னா ஒரு கரண்ட் போனாலும் விழுந்து ஓடணும், ஒரு இதாயிரத்தினாலும் விழுந்து ஓடணும் நல்ல உள்ளம். ஏன்னா அண்ணே மறக்க முடியாது நல்ல உள்ள மறக்க முடியாது. நீங்க மறக்க மாட்டாங்க. எங்களுக்கு கூட கரண்ட் கொடுத்து எங்களுக்கு உதவி செய்யற நல்ல உள்ளத்துக்கு கொஞ்சம் நன்றி எடுத்துக் கொண்டு ஏன்னா அவர்களுடைய பணிதான் ரொம்ப கஷ்டமான பணி. எப்படா கரண்ட் வரும் எப்படா போகும்ட்டு உயிரை பணியை வச்சு கரண்ட் கம்பத்தில் ஏறி வேலை பார்க்கிற ஒரு நல்ல உள்ளங்கள் அன்பு இபி அதிகாரி அண்ணா அவர்கள் நெஞ்சா நன்றி எடுத்துக் கொண்டு அதுக்கு நியாக உங்கள் முன்னால் பப்பா எடுத்துக் கொண்டிருப்பவன் உங்கள் வீட்டு செல்ல பிள்ளை குடும்பத்தில் ஒருவருமாகி என்னை வளர்த்து ஆளை கொண்டு அன்பு தெய்வம் ஒருவாய் கஞ்சி கொடுக்கணும் அவதான் காரணம் சொல்லிக்கொண்டு இந்த மாதிரி நமது ஏர்போர்ட் அருகாமல் உள்ள நல்லூரை சேர்ந்த வி முத்துவேல் அவர்களுடைய அன்பு மாணவனுமாகியே ஆமா முத்துவேல் முத்துவேல் மட்டும் எப்ப ஜெயிச்சிருப்பாருங்க வாத்தியாரு அன்பு வாத்தியார் வி முத்துவேல் அவருடைய அன்பு மாணவன் மையம் உங்க அன்பும் ஆசை பெற்றவன் நமது திருப்போணம் அருகாமல் உள்ள சத்யா நகர் மாணவன் எடுத்து என்எஸ்பி சைக்கிள் ஜாக்சன் உங்கள் முன்னாள் பப்பாடி கற்றுள்ளது. கைத்தட்டிய பாசத்துக்கு மேலான எனது நாடக ரசிகர்கள் பெருமக்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு காலத்தமிழ் என்னைக்கு காரியத்துக்கு கேட்ட காரணத்தினாலே டான்ஸ்கார டக்கல் வெளியிட்ட காரணத்தினாலே நடிப்பவருக்கு ரசிகர்களுக்கு நட்பு கேட்ட காரணத்தினாலே நடிப்பவருக்கு ரசிகர்களுக்கு நட்பு இருக்கணும். மம்ம கம கம கமனி சகரி சனி சபத சரி உணரு இனி என்னில்
அதனால பாட்டு போடுறீங்களா மாங்குயிலே பூங்குயிலேவா என்ன பாடினதா பாட்டு பாடிட்டே தாளம் போட்டீங்களா நமக்கு ஆடு சின்ன ஆளா இருக்கேன் மாடு ரொம்ப பெருசா இருக்கும் போயலாம் துருத்தியை மூடிக்கிட்டு செவனேன்னு உட்கார்ந்து இங்க அமைத்து கொண்டிருக்கும் நாட்டார் கிராமத்தார்களுக்கு எங்க சார்பாகவும் இங்க நாடக கலைஞர்கள் சார்பாகவும் நாடக அமைப்பாளர் அன்பு மாமா ஆறுயிர் மாமா ஆமா உப்ராஜ் மாமா அவர்களுக்கு எங்க சார்பாகவும் நாடக கலைஞர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிந்து கொண்டு ஆரம்பிச்சிருமா கலைமணி அவர்களே அருமையான பாட்டு வந்தவுடனே ஒரு தெய்வீகமா மாரியம்மா மாரியம்மா எப்படி நீ பாடினியா பாட மாட்டேன் சொரட்ட பயல ஆளை பத்தியா உலக சைஸ்ல அழகா ஆப்ரேட் பண்றீங்க நல்லா சூப்பரா இருக்கு மைக் செட் எல்லாம் இப்படி திருவிழா கூட காணாம மாதிரி உட்காந்துருக்கீங்க என்னமா கலகலன்றுங்க அழகு இல்லைன்னா என்னடா பொம்பளைக்கு சொலகு இருக்குல்ல அதை பாடுறா சுத்தூத்தி பேல அழகா வச்ச எதுவும் பயன்படுத்த போறாங்க அது கிடையாது இல்ல சிவன் செஞ்ச ஓட்ட எவன் செஞ்சா என்னடா அடுத்த வெஞ்சொத்து ஆறு மாடு குத்துட்டு போற ஓட்ட அடிக்கிறேன் நொறுக்கிடுவாடா அதனால ஆரம்பிச்சோமா பிடிங்க எடுத்து வச்சுட்டு உட்காந்து பையனுக்கு எடுத்து வச்சுருங்க வாயை பிடிச்சி இழுக்கட்டும் நல்ல பையன் ஒரு போட்டிக்கு வந்து விட்டா சித்தி குண்டி ஆட்டுறதுக்கு தான் இப்படி இருப்பியோட மழை வெட்டி குட்டி மழை மச்சத்துல பையன் சூத்த ஆட்டம் எப்படி அடிக்கிற ஒரே அட்டி எதையே எடுத்து வந்து விட்டு அப்படி பாத்தியா
அங்க எல்லாரும் அந்த வரிசையா வரிசையா போடுங்க. எல்லாரும் இப்படி காப்பு கட்டிட்டு வந்தீங்கன்னா யாருக்கு தான் கம்பெனி போடுறது? புதுக்கோட்டை ராதாசலி அவர்களுக்கு முன்னாடி கொடுத்தப்படுகிறது மற்றும் மலர் மாலை போடுங்க. கடற்கால வச்சுதான் மாலை போடணும் எப்போதுமே. முன்னாடி போடுங்க, பின்னாடி போடுங்க. நான் எனக்கு மாலை போட்டவங்க நீர் மாலை எனக்கு மாலை அணித்து பொன்னாடி அணிவித்த நாட்டார் மங்கலம் கிராமத்தார்களுக்கு என் சார்பாகவும் என் கணவர் கலைமணி அவர்கள் சார்பாகவும். கணவரா? நீங்க எங்க செத்து போன அத்தை மாதிரியே இருக்கீங்க. செத்து போன அத்தை மாதிரியா? அப்ப என்னடா எனக்கு வயசு நினைக்கிற? எப்படி பாடணும் அதே மாதிரி பாடணும். பாடி ஜெயிச்சிட்டீங்கன்னா இந்த ஊர் மேடையில இந்த ஊர் மேடையில உனக்கெல்லாம் பொண்டாட்டி நீ தோத்துட்டீங்கன்னா நீ எனக்கு புருஷன். ஆனா ஜாடிக்கு ஏத்த மூட்டி இன்னைக்கு பப்பன் வந்திருக்கேன் பாருங்க. குண்டியும் இல்லாம மண்டையும் இல்லாம பேரு சைக்கிள் ஜாக்சனா. சைக்கிளே ஓட்ட தெரியாது. சைக்கிள் இல்ல நான் கேட்கிறேன், ஒரு ஜோடி நல்லா கொஞ்சம் குண்டி பெருத்தாளா போட்டிருந்தாலும் ஒரு எடுப்பாரு. சுத்தமா அச்சும் இல்ல பொச்சும் இல்ல. வச்சுக்கிட்டு நான் படுற பாடு சிவனேந்து சித்தாத வேலைக்கு போயிடலாம். அங்க போனாலும் ஒரு டீ 2 வடையோட சோழியை முடிச்சிருவாரு. அங்க போனாலும் கொத்தனாருங்க சட்டியை தூக்கு ஒரு தூக்குதான் கொத்தனார் செத்துட்டேன். தூக்க சொன்னது சாந்து சட்டியா நான் ஏன் சட்டியா 4 பேருக்கு தட்டிட்டு போறேன். சிரிப்பு என்ன ஒரு மாதிரி வருது. எல்லப்பே ஆமா எக்கோ ஏத்துக்கமாமா நல்லா ஆப்ரேட் பண்ணி வச்சு நான் 2 கிளுகிழுப்ப உனக்கு கிளுகிழுப்பையா நீ நல்லா புடி அப்படியே ஆடிக்கிட்டு உட்காந்துருக்கலாம். நல்லா இருக்குல்ல? டூம் லைட் நல்லா இருக்கா? இன்னொரு ஏத்துக்கணும். எத்த தட்டி அம்மா கிட்ட கேட்கிறான் பாரு. எத்த சைஸ காமிக்கிறான் பாரு. விளக்க மாதிரி பிஞ்சு எடுவட்ட பையன வரவர மோசமாயிட்டாங்க. லைட்டா காமிக்கிறான் பாரு. எத்த தட்டிட்டு ஏண்டா கூறு கட்ட குத்த அப்ப பாடினோமா பிடிங்க. கதவை கொலை ஓரத்துல ஐயோ சாரி அந்த கடப்புறா ஐயா தெரு என்ன வேலை பார்க்குறீங்க? வாணா ஐயோ பாத்தியார் வேலை. பிள்ளைகளுக்கு நல்ல படம் தானே சொல்லி நல்ல படம் தான் சொல்லி கொடுங்க. பாடம் சொல்லி புழுன்னு சொல்லுவேன். நான் காடை புறாங்கிற நார முட்டங்கிறிய உங்க காதல அப்படி தெருவுல வைக்கலாமாடா முதல்ல? அந்த காடை புறா கலஞ்சுடனே காடை புறா கலஞ்சுடனே அவரை போய் மூத்தல அங்கிட்ட அடிக்க சொல்லி போங்க பக்கத்துல போங்க. நிக்க முடியாம அடிச்சுட்டு கிடக்குறாங்க. என்ன செய்யும்? தொடவழியா ஒளிதப்பா. ஆமா நான் போய் புடிச்சு விடுறதுக்கு விளையாடி சாமல்ல மூதேவி வாசிடா முதல்ல. சூத்து ஊத்தி போயில விட்டா என்ன இதுவரை பண்றியான் போல எனக்கு. அண்ணா அவனா தப்பண்ட காயடி தொட வழியா ஒழுதி விட்டு இப்படி ஆற்ற குண்டி தெரிச்சு போயிடும் உனக்கு ஞாபகம். அங்கே
இப்படி சைடுல விடுறான் பாரு நாக்க. உன்னை விட்டாதானே இப்படி? ஏய், உனக்கு என்னடா முறை வேணும்? சித்தியா? சித்தியா, இவனுமா சித்திங்கிற எனக்கு கிழட்டு முண்டல நினைப்பாங்க என்ன. சித்திக்கு நிறைய சித்தப்பா இருக்காங்கடா. விளம்பரப்படுத்துற என்ன கடவுளே. மிருதங்க சக்கரவர்த்தி வந்துட்டீங்க? மிருதங்க கலைமாமன் என்ற பட்டத்தை மிக விரைவில் பெறக்கூடிய இருக்கும் ஏனாதியை சேர்ந்த ஜெயராஜ் அவர்கள். நான் சொல்லக்கூடிய ஜதிய அவர் மிருதனத்துல வாசிப்பார். அப்படியா? என்னம்மா சதிவண்ணன் பாக்குற? நம்மளுக்கு வந்தா பலதே தெரியும். சதிவண்ணன் என்னன்னா அதனால இவர் செவாலியா சிவாஜி கணேசனா? யாரு? நான் அதுல வர நடன மங்கை பத்மினி மாதிரி. சிவாஜி கணேசன் மிருதமா வச்சிருப்பாரு, கிரிக்கெட் அவர் நாகதசனம் வச்சிருப்பாரு. நாதஸ்வரம் சரி சரி சரி. அந்த பேர் ஊதி காட்டுறாங்க. இந்த மாதிரி பல ஊதிய நான் ஊதிட்டு வாச்சிரம் மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன தக்கதிமி 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 தக்க தக்கத்தா. என்னடா இது? 4 பேர் கை முட்டி கழிச்சிங்களா? சார் எக்ஸ்கியூஸ் மீ, கையில அடிக்கப்படாது. டப்பு 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 என்ற கட்டையில அடிக்க என்ன? மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன தக்கதிமி 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 தக்க தக்கத்தா. தக்கதிமி 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 தக்க தக்கத்தா. தாம் தூம் தூம் தாம் தாம் தூம் தூம் தள்ளிக்கிட்ட 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 தள்ளி பை 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 குளு 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 கை முட்டி கை முட்டி கை முட்டி கால் முட்டி கால் முட்டி கால் முட்டி கால் தொங்குத 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 புளு 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 ஒண்ண போட்டு புளுக்கு வைங்க. இது ஆசியா நீங்க அப்படித்தானே சொன்னீங்க. சம்பளத்துக்கு அந்த கீழே விழுந்தோம்டா 10,000-மா? எத்தனை நாடகத்துக்கு? கிண்ணத்தத்த 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 வந்தனக்கு 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 கிண்ணத்தத்த 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 அதுல உடனே கூப்பிடுறேன். முட்டை கடி முட்டை கடி முட்டை கடி நீ நக்கடி 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 நான் நக்கலாம் 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 நக்கு முக்க நக்கு முக்க நக்கு முக்க நக்குமா நாக்கு போடு நாக்கு போடு நாக்கு நாக்கு தத்திக்கிட்டு குஞ்சத்த 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 குஞ்ச புட்டுக்கட்டி 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 புட்டுக்க புள்ளு 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 ஒண்ணு போட்டு புடக் இப்படிதான் ஆசியா வாங்க சொல்லி தரலையே. நாட்டார் மங்கள மேடையில ஏனாதி ஜெயராஜ் அவர்களை புதுக்கோட்டை ராதாச்செல்வி ஒன்ன போட்டு நாவோ என்ன அக்கா 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 2 அடி அடிக்குது உனக்கு 2 அடி. நீ அக்கா அக்கா நான் இன்னைக்கு தம்பி சொல்லியிருக்கேன். அப்படி சொல்லுங்க. நலந்தானா நலந்தானா உதயம் அறி தெரியலன்னா அடிய மாத்து. இந்த வாய்க்கு வந்தா அதுக்கு பாருங்க. மேல எனக்கு ஆட்டி தெரியாதுடா. எடுவட்ட பையன் இவ்வளவு வருகை இருந்துள்ள காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களை அன்போடு வருக வருக என மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள். இவ்வளவு வருகை இருந்துள்ள காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களை அன்போடு